எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் தான் வரேன். எங்கள் வீட்டில் 5 பேர், எங்கள் அப்பா ஒரு சம்பளம் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா என்னை கடைக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஃப்ரிட்ஜு கிடையாது அந்த காலத்தில், கடைக்கு கூப்பிட்டு போவாங்க. கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல, நான் என்ன பெரிய 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அப்போ கடைக்கு கூப்பிட்டு போகும்போதே வர்ற வழியில் அங்கே வந்து வெயிட்டு தூக்க மாட்டேன் அது இதுன்றதை தான் கடைக்கு வராதேம்பாங்க. இல்லை இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன்பேன். ஏன்னா இங்கேருந்து கடைக்கு அன்னைக்கு போயிட்டு வர்றது தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். போகிறோம்போ சரி, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை. சரி, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம், சாதாரண பச்சை காய்கறி. 20 கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன். ஐயோயோ என் குழந்தை 20 கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்கள் அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்ப. தூக்கட்டும் 20 கிலோ மூட்டையை, இன்னைக்கு 20 கிலோ மூட்டையை தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்படட்டும் நினைச்சாங்க.